ஆமாம், எங்களை ஒவ்வொரு நாளும் நெருங்கி ஏவுவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களால் ஒரு காரியமும் கூடாது, ஆனால் உம்மால் எல்லா காரியமும் கூடும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, நான் நல்ல தகப்பனே, இந்த அடியனை மறைத்து பிள்ளைகளோடு கூட நீர் வெளிப்படையாய் பேசும்படியாய் சொல்லுகிறோம். பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் கொடுத்து பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது புதியவர்களாய், உணர்வுள்ளவர்களாய், புதிய சிருஷ்டியாய், உம்முடைய வஸ்திரங்களை உடுத்தியவர்களாய் கடந்து போகிற கிருபைகளை நீ கொடுக்கும்படியாய் சொல்லிக்கிறாங்க. இன்னுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தாமே முழுவதுமாய் தாங்கிக் கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? 5 மாதங்களும் ரொம்ப இடையூறுகள், ஆனாலும் கர்த்தர் புதுபலனை கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் காத்துக்கொண்டார். முதலாவதாக சபை குருவானவர்களுக்கும் துணை ஊழியக்காரர்களுக்கும் போதகரம் அவர்களுக்கும் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்கள் கொள்கிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்ம அநேக விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரு புதிய விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, மிஸ் பண்ணிடாத, அப்புறம் வருத்தப்படுவேன். இன்னைக்கு தலைப்பு அதான், மிஸ் பண்ணிடாத, வருத்தப்படுவேன். எழுதணும்னு நினைக்கிறவங்க சொல்லுகிற குறிப்புகளை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் தனி தியானத்தில் நீங்கள் நம்ம நிச்சயமாக எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மிஸ் பண்ணிடாத, வருத்தப்படுவேன். ஒரே ஒரு லைஃப் தான். இந்த லைஃப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. ஐஸ்வர்யவனாக இருக்கும் பொழுது அவன் பெரிய பெரிய காரியங்களை அவன் செய்யலாம், ஆனால் கர்த்தரை அவன் தேடவே இல்லை. தரித்திரனாக இருக்கும் பொழுது கர்த்தரை மட்டும் தேடினான். அவன் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், இவன் நரகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். மிஸ் பண்ணிட்டான். இந்த ஒரு லைஃப்பை மிஸ் பண்ணிட்டான். சமீபத்தில் ஒரு 2 வாரங்கள் தான் எங்கள் பெரியப்பாட்ட பேசிட்டு போய் உட்கார்ந்தாரு, செத்து போயிட்டார். 2 வாரத்துக்கு முன்னாடி சம்பவம். ஆடு மேய்க்கிற இடத்துல பேசிட்டு அப்பாடான்னு உட்கார்ந்தாரு, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் கர்த்தர் நம்முடைய சுவாசத்தை அடைக்காதபடி நம்மளை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் உற்சாகமாக இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மைதாங்க. இந்த கொரோனா டயத்தில் கர்த்தர் நமக்கு கேடகமாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். ஒரு இடத்துல சிங்கமும் இருந்துச்சு, மானும் இருந்துச்சு, அதே போல ஆமையும் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மான் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் சிங்கத்தின் வாயில அகப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான், க்ளோஸ். ஆனால் ரொம்ப வேகமாக ஓட முடியாத ஆமை இருக்கிற இடத்துலே தன் தலைகளையும் கால்களையும் உள்ள வச்சிருச்சு அப்படின்னா அந்த சிங்கம் நக்கி பார்த்தா கூட அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போலதான் நமக்கு அவர் ஒரு கீடகமாக இருந்து இருக்கிற இடத்திலேயே நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவ்வளோ அற்புதமாய் வழி நடத்துகிறார். 5 மாதங்களும் சரியான வேலைகள் கிடையாது, 5 மாதங்களும் சரியான சாப்பாடு கிடையாது. ஆனால் இருந்தாலும் கர்த்தர் 3 வேளையும் போஷித்து வழி நடத்தி வந்தார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த நிகழ்வானது என்ன அப்படின்னா, ஒரு 4 விஷயத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புக்கு அர்த்தமே இல்லை. ஒரு 4 விஷயம்தான். அதை நான் பேசி உங்களோடு கூட உதவி செய்யலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, ஏசப்பாவை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த வாலிப பருவத்தில் யாரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா, ஃபஸ்ட்டு ஏசப்பாவை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன் ஏசப்பாவை மிஸ் பண்ணக்கூடாது? நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 26வது வசனம் இப்படியா சொல்கிறது. அதாவது பேதுரு இந்த வார்த்தைகளை சொல்லி
கொண்டிருக்கும் பொழுது சொல்றாரு, அவர் உங்கள்கிட்ட வர்றதுக்கு காரணம் என்ன, உங்களை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன, நீ அவர்கள் படைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன, ஏன் நம்ம அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உனக்குள் காணப்படுகிற பொல்லாதவைகளை நீக்கி, பொல்லாத காரியங்களை நீக்கி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகவே அவரை உங்களிடத்தில் அனுப்பினார். நமக்குள்ள பல விஷயங்கள் இன்னைக்கு புதைஞ்சு போய் கிடக்கு. உண்மை, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்மளை எதிர்க்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை பல வார்த்தைகளினால நம்மளை பகைக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உன்னை மூளையிலேயே ஒதுக்கிய வச்சிருக்கலாம். ஆனால் நீ ஏசப்பாவை பற்றி கொண்ட அப்படின்னா அற்பமாக பார்த்த கண் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும். அற்பமாய் பேசின நாவுகள் எல்லாம் உன்னை தூக்கி கொண்டாடுகிற அளவுக்கு உன்னை புகழ்ந்து பேசும். எந்த மூளைக்குள்ள நீ ஒதுக்கி வச்சாங்களோ அந்த மூளையிலிருந்து அவங்களே தூக்கி ராஜாக்கள் மத்தியிலும் அதிகாரிகள் மத்தியிலும் கர்த்தர் உயர்த்தி உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். அதுக்காகத்தான் அவர் உன்னிடத்தில் அனுப்பினார். அவர் உனக்குள்ள இருக்கிற அந்த பாவமான பொல்லாங்கான செயல்களை எல்லாவற்றையும் உன்னை விட்டு அகற்றி உன்னை புதிதாக்க வேண்டும். நீ பரிசுத்தமான பிள்ளைப்பா, நீ பரிசுத்தமான பிள்ளை. இங்க உட்கார்ந்துருக்கிற யாருமே திறமை இல்லாதவங்களே கிடையாது. உண்மை, நீ மாவாற்று அப்படின்னா மாவாற்றுறது மட்டும் உனக்கு இது கிடையாது, உனக்குள்ள இன்னொரு திறமை இருக்கு. நீ சோர்வா இருக்கு அப்படின்னா சோர்வா இருக்கிறது மட்டும் கிடையாது, உனக்குள்ள இன்னொரு திறமை இருக்கு. நீ எப்போதுமே பிஸியாவே இருக்கிற அப்படின்னா உனக்குள்ள இன்னொரு விதமான அதிகப்படியான உனக்குள்ள ஒரு திறமை இருக்கு. ஆனா அந்த திறமைய நம்ம கூட இருக்கிறவங்க தூக்கி விட மாட்டாங்க. அப்படியே உன்னை கீழேயே போட்டு அமுக்கி அழுத்தி அவன் கீழே போகணும் நான் மேலே போகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. ஏசப்பா அப்படி கிடையாது. உன்கிட்ட அவர் வர காரணம் என்ன அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தமான அழுக்கு கரைகளையும் நீக்கி உன்னை புதிதாய் மாற்றணும். நீ புதியவன், நீ புதிதாய் படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு புதிய சிருஷ்டி போல உன்னை மாற்றணும் அப்படின்னு சொல்றேன். உலகத்திலேயே மிக பெரியதான ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. பெரிதானா வடிவத்தில் பெருசு கிடையாது, அந்த புகழ்ச்சியில் அந்த சிலையான வடிவம் பெருசு. என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், ஒரு தாய் மடியில் வைத்திருப்பது போல, குழந்தையை மடியில் வைத்திருப்பது போல. அப்போ அந்த சிற்பி அதை வடித்து பிரபலங்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக என்ன பண்ணிட்டான், வச்சுட்டான். இப்போ எல்லாரும் பார்த்துட்டு எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ சூப்பரா இருக்கு, எல்லாரும் பாராட்டிட்டு போறாங்க. அப்போ ஒரு பாட்டியம்மா பார்த்துட்டு அந்த சிற்பியை பார்த்து சொல்றாங்க, எவ்வளோ அழகா வடிச்சிருக்கப்பா, எவ்வளோ திறமையா உன்னுடைய திறமையை காட்டியிருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ பெருமையா அந்த பாட்டியம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிற்பி சொல்றாரு, நான் ஒன்றுமே பண்ணலை, இந்த அழகான இந்த உருவம் அந்த கல்லுக்கு உள்ளதான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அதில் வேண்டாத பகுதிகளை மட்டும்தான் நான் நீக்கினேன். அது நீக்கினதுனால இது அவ்வளோ அழகாய் மாற்றப்பட்டது. அதே போல தான் நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத பகுதிகளை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா நாமும் அழகாய் படைக்கப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா, அழகாய் படைக்கப்பட்டவர்கள் தான். அநேகருக்கு நாமும் பிரபலம் தான், அநேகருக்கு நாமும் விசேஷித்தமானவர்கள் தான். அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். நமக்கு ஒருத்தன் தீமை செய்தால் கூட அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் அனுபவிச்சிருக்கலாம், ஒரு சிலர் அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலலாம் ஆண்டவர் நிறைய நன்மைகளாக மாற்றியிருக்கிறார். இவெல்லாம் என்னைய எந்த அளவிற்கு நீ வேஸ்ட்டு அப்படி சொல்லி ஒதுக்கி வச்சாங்களோ அந்த அளவிற்கு ஆண்டவர் தூக்கி வச்சிருக்கிறார். 12வது படிக்கும் பொழுது 11வது படிக்கும் பொழுது என்னுடைய சுவாசம் நின்று போனது. மருத்துவமனையில் எந்த ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கும் பொழுது
ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் எனக்கு அந்த சுவாசமே கிடைத்தது. இதெல்லாம் எத்தனை மணிக்கு நடக்குது? ராத்திரி 2 மணிக்கு இந்த சம்பவங்கள் நிகழ்த்தப்படுகிறது. எதுவுமே சுவாசமே இல்லை. அவங்க பெற்றோருக்கு அறிவிச்சிருங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, மருத்துவர் சொன்ன வார்த்தை, பெற்றோருக்கு அறிவிச்சிருங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் மறுபடியும் அந்த சுவாசத்தை கொடுத்தார். மறுபடியும் கொடுத்து உடனே ஸ்பாட்டில் இருந்த இடத்துலேருந்து ராமநாதபுரம் ஜிஹெச்சுக்கு மாற்றினாங்க. அந்த இடத்துல பெட்டில் அனுமதிச்சிருக்கும் போது நிறைய பேர் என்னை வந்து பார்த்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க, என்னோடு பழகினவர்கள் என்கிட்ட வந்து பார்த்தாங்க. அதே போல் என்னோட ஊழியர் செய்தவர்கள் வந்து பார்த்தாங்க, எல்லாரும் வந்து பார்த்தாங்க. ஆனால் மருத்துவர் ஒரு வார்த்தை, பெரிய ஷாக்கிங்கே அதுக்கப்புறம் தான் சொன்னார். இவர் ஒரு வேளை 3 வேளை மாத்திரை சாப்பிடணும். எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு சாப்பிடணும். 5 வருஷத்துக்கு சாப்பிட்டா மட்டும்தான் இவரால் உயிரோடவே இருக்க முடியும். வெயிலில் சுற்றக்கூடாது, கூலிங்காக தண்ணி குடிக்கக்கூடாது சொல்லிட்டு நிறைய ஒரு கண்டிஷன்ஸ் போட்டாங்க. 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக இவர் மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் சொல்லி முடிச்சிட்டாங்க. கர்த்தர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்து, எசப்பா, இது வந்து இந்த சுவாசத்தை மறுபடியும் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது என்னுடைய சுய காரியம் அல்ல, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் நான் ஓடுவேன். ஆனால் இந்த மெடிசன் எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன். 3 மாதம் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த சுவாசம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதெல்லாம் உங்கள் கரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதோட 8 வருஷம் ஆச்சு. அந்த பாதிப்பும் வரலை, அந்த பலவீனமும் வரலை, அந்த காரியமும் என்னை அணுகவே இல்லை. கர்த்தர் அற்புதமாக என்னை பாதுகாத்தார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு புதிய காரியத்தை செய்வார், புதிய ஒரு மாற்றத்தை செய்வார். ஊருக்குள்ளே போய் வாழும் பொழுதுலாம் எதிர்க்க போய்கிட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க, அப்படியே அந்த இடத்துல அப்படியே அழுகுதான் வரும். ஆனால் இப்போ அதே வழியாக போகும் பொழுது இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருப்பா, இவன் ஜெபம் பண்ணா கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். இது என்னால் உண்டானதல்ல, இது கர்த்தரால் உண்டானது. உனக்கு தீமையாய் என்ன ஒரு காரியம் உனக்கு பண்ணினாலும் அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவார். ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, தான் ஒரே மகள், இந்த மகளை திருமணம் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு நாட்டு அரசர்கிட்ட போய் மாப்பிள்ளை கேட்டு கெட்டி கொடுக்கறத காட்டிலும் நம்ம நாட்டுக்குள்ளேயே நல்ல திறமையான ஒரு வாலிபனை நம்ம பிள்ளைக்கு வந்து கெட்டி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு உடனே அலௌன்ஸ் பண்ணுறாரு. நிறைய வாலிபர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு போட்டி வைக்கிறார். இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய மகளை வந்து நான் திருமணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நீச்சல் குளத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போனார். நீச்சல் குளத்தை கூட்டிகிட்டு போனவுடனே எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் வேகமாக கழிச்சிட்டு, இவ்வளோதானாங்க, நான் வந்து போய் எப்படி நீந்தி போய் நான் ஒரு அரசன் ஆகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆர்வமாக இருக்கும்போது அந்த மன்னர் சொன்னார், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நீச்சல் குளத்துக்குள்ள 40 நாள் உபவாசம் பண்ணி முதலைகளை வச்சிருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே ரொம்ப ஆயத்தமாக இருந்தவங்கெல்லாம் முதலையா அப்படி சொல்லிட்டு பதட்டப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தன் குதிச்சிட்டான். ஒரு சத்தம், விறுவிறு நீந்தி அந்த கரைக்கு வந்துட்டான். வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு. போய் உடனே அவனை தூக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. சாய்ச்சிடா, நீ தாண்டா அடுத்த இளவரசன் சொல்லி எந்த அளவுக்கு இது பண்ணணுமோ எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், டேய் கையை விடுங்கடா, தள்ளுங்கடா, எவன்டா என்னை தள்ளி விட்டது அப்படின்னு. இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உனக்கு தீமையை செய்தாலும் கர்த்தர் அதை நன்மையானதாகவே மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு நன்மையானதாக மாற்றி தருவார். அப்படிப்பட்ட தெய்வம் தாங்க. அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது, அவரை மிஸ் பண்ணிடவே கூடாது. இன்னைக்கு நம்முடைய நண்பர்கள் சொல்லலாம், உனக்காக நான் உசிரையே கொடுப்பேன்டா சொல்லலாம். பட் அந்த சூழ்நிலை வரும்போது
அவங்க அந்த இடத்துலயே இருக்க மாட்டாங்க. உண்மைதான். ஒரு நடந்த சம்பவத்தை கூட உங்களுக்கு நான் நிகழ்வுப்படுத்தி காட்டுறேனே. இரண்டு நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. அவங்கள வந்து பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. ரெண்டுவருடைய பிளட் குரூப்பும் ஒரே குரூப் தான். அப்போது அதில் ஒருத்தருக்கு ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு, மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. சேர்த்த உடனே இன்னொருத்தர் வரவே இல்லை, பார்க்கவே வரல. உடனே டாக்டர் கேட்குறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து பிளட்டு மாற்றணும்பா, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா பிழைக்கிறது கஷ்டம், எங்கள்கிட்ட அந்த பிளட் குரூப் இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே அந்த நண்பர் சொல்கிறாரு, என்னுடைய நண்பருக்கும் அதே பிளட் குரூப் தான், ஃபோன் அடிங்க, என் நண்பர் எனக்காக உசுரை கூட கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே, உசுரை கொடுப்பாரா? இவர் டாக்டர் கொஞ்சம் யோசித்துருக்கிறாரு. வாயால் வேணால் சொல்லுவாங்கப்பா, ஆனால் செயலில் காட்டவே மாட்டாங்க. அதனால் நீ வாயால் அனுப்புறதை விட்டுட்டு உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது பண்ணுங்க. இல்லை இல்லை, என் நண்பர் எனக்காக உயிரை கூட கொடுப்பாருங்க, வேணா ஃபோன் அடிங்க அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க. அடித்த உடனே, இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ன உடனே அந்த நண்பர் ஆகோ ஓகோன்னு சொல்கிறாரு. எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல டாக்டர், நான் செலுத்திடுறேன், எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாற்றிருங்க. இருந்த இடத்துல இருந்தே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது உடனே டாக்டர் சொல்கிறாரு, இல்லை இப்போ அவர் உடலில் இருக்கிற அத்தனை ரத்த இது வந்தும் பலவீனம் ஆயிடுச்சு, சத்து இல்லாமல் போயிடுச்சு, பிளட்டை வந்து உடனே மாற்றணும், ரீசைக்கிள் பண்ணணும். அதனால உங்களுடைய ரத்தம் தான் அவருக்கு செட் ஆகுமா, நீங்கள் அவருக்காக உயிரை கூட கொடுப்பீங்களா, நீங்கள் வந்தீங்கன்னா அவருக்கு வந்து பிளட்டை மாற்றிடலாம் அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் சைலண்டாகவே இருக்குது, எந்த ஒரு பேச்சுமே இல்லை. பிரதர் சொல்லுங்கள், ஏன் சைலண்டாக இருக்கீங்க? ஆமாம், நீங்கள் யார், எதுக்காக எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே தான் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ஃப்ரெண்டுக்கே தெரியுது, எல்லாரும் வாயால் தான் அனுப்புவாங்க. உடனே அந்த மருத்துவர் சொல்கிறாரு, நண்பர்கள் கூட உன்னை கைவிடலாம், நான் விசுவாசிக்கிற என் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டார், எப்போதும் உன் கூடவே இருப்பார், நீ அவரை மாத்திரம் விசுவாசி, நிச்சயம் உனக்கு அந்த பிளட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மருத்துவமனையில் ஜெபம் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒருத்தர் வந்து, என் பேர் இமானுவேல், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு பிளட்டு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் பிளட்டு கொடுக்கறதுக்காண்டி நான் வந்தேன் அப்படின்னு. இமானுவேல் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றார். நீ கூப்பிடும்போது அவர் மாத்திரம்தான் அவன் கூட இருக்குமே தவிர இந்த நண்பர்களோ பெற்றோர்களோ உறவினர்களோ யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் தாங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நீ மிஸ் பண்ணிடவே கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா நித்தியமான 2ஆம் மரணமாகி அக்கினி கடலுக்கு போகும்போது நீ ரொம்ப வருத்தப்படுவேன். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் மட்டும்தான் இருக்கும், அங்கே சந்தோஷம் இருக்காது. நீ பார்க்கிறவர்கள் எல்லாரும் உனக்கு அருவருப்பாக தெரிவாங்க. உன்னுடைய உடல்கள் எல்லாம் அழுகி நாரி, புதிய சரீரம் மறுபடி உருவாகி புழு வண்டு அந்த அக்கினியில் உன்னுடைய சரீரங்களை தின்னும் பொழுது நேச்சுரலாக பார்த்தாலே சாப்பிட முடியாது. நித்தியமாக அதில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அதனால தான் இப்போவே சொல்கிறோம், நீ ஏசப்பாவை மிஸ் பண்ணிடவே செய்யாத, மிஸ் பண்ணிடாத. அவர் உனக்கு நன்மையானது தான் எல்லாவற்றையும் மாற்றுவார், உனக்கு தீமையானது ஒன்றையும் உனக்கு செய்யவே மாட்டார். அதனால் ஏசப்பாவை மிஸ் பண்ணிடாத. ஆனால் ஏசப்பா நமக்குள்ளே இருந்தார் அப்படின்னா இன்னொரு வசனமும் நமக்கு அழகாக காட்டி கொடுக்குது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே சோர்ந்து போகிறதில்லை, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அவர் உனக்குள்ளே இருந்தார் அப்படின்னா பழைய மனுஷனை நீ கலைந்து போட்டு, பழைய ஸ்பாவங்கள் பழைய பாவங்கள் உன்னுடைய கரைகள் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீ பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வர, இல்லை காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வர, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர, காலேஜுக்கு போகும்போது நல்லா புதுசாக ஒரு சட்டை போட்டு போவ, ஆனால் வீட்டுக்கு வரும்போது அது அப்படியே இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது, அது ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். அதை எல்லாவற்றையும் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கலைந்து போட்டு மறுபடியும் இன்னும் ஒரு ஆடை என்ன பண்ணுறோம், அணிந்து கொள்கிறோம், ஒரு சுத்தமான ஒரு ஆடையை அணிந்து கொள்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதுபோல தான்
உன்னுடைய பழைய பாவங்களை நீ களைந்து போட்டு, பழைய காரியங்களை நீ களைந்து போட்டு, நீ நாளுக்கு நாள் உன்னுடைய உள்ளார்ந்த மனிதனை புதிதாக்கி கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேலையும் உனக்குள்ள இருக்கிற மனுஷனை நீ புதிதாக்கிக்கிட்டே இருப்ப. எப்ப தெரியுமா? ஏசப்பா நம்முடைய கரத்தை பிடிச்சி அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எழுதப்படுகிறது. அதனாலதான் சொல்றேன், ஏசப்பாவை நீங்க மிஸ் பண்ணிடவே செய்யாதீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இயேசு எதுக்கு நான் இயேசுவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்? அவர் சொல்றாரு, சகல சீசர்களுக்கும் போய் இயேசுவை பத்தி சொல்லுங்க அப்படின்றாரு. எதுக்கு நான் இயேசுவை பத்தி நான் சொல்லணும்? உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்கலாம். இப்போ ஒருத்தவங்க பைக்ல போறாங்க, போகும்போது சைடு ஸ்டாண்டு எடுக்கல, நீங்க கண்ணெதிர பாக்குறீங்க, நீங்க சொல்லாம அவங்க அந்த சைடு ஸ்டாண்ட் எடுக்காதனால ஒரு மரணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, ஒருவேளை சொல்லியிருந்தா அவர் தப்பிச்சிருப்பாரோ. அதே போலதாங்க நம்ம சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க நரக அக்கினியிலிருந்து தப்பிக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் நம்ம இயேசுவை அறிந்து கொண்டது மாத்திரம் அல்லாது இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அவ்வளவுதான். நீ இலவசமாய் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட, இலவசமாய் அவருடைய விடுதலையை பெற்றுக்கொண்ட, இலவசமாய் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட, அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட விடுதலையை இயேசுவுக்கு நீ என்ன பண்ணணும்? இயேசுவை பற்றி பிறருக்கு, உடைய நண்பருக்கு சொல்ல வேண்டியது உண்மையில் விழுந்த கடமையா இருக்கிறது. ரேஷன் கடையில் ஒரு கிலோ அரிசி இலவசமாக கொடுத்தா வீடு வீடாக போய் சொல்கிறோம்ல, ஒரு கிலோ அரிசி இலவசமாக போடுறாங்க, வேமா போய் வாங்குங்க. ஏன் சொல்கிறோம்? இலவசமாக கொடுத்துருக்குறாங்க போய் சொல்கிறோம். அப்போ இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நம்ம ஏன் சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அதான் ஃபஸ்ட்டு, நீ ஏசப்பாவை மிஸ் பண்ணிடாத. நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா நித்திய அக்கினியின் நரகத்துக்குள்ள போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது, யாராலையுமே தடுக்க முடியாது. அவரை நீ மிஸ் பண்ணாம அவர் உனக்குள்ள நீ வச்சிருந்த அப்படின்னா நீ உன்னை பெரிய ஜாதியாக உயர்த்துவார், பெரிய ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவார். எதிரியானவன் உனக்கு தீங்கு செய்தாலும் அந்த தீங்கை உனக்கு நன்மையாக மாற்றி தருவார். அது மாத்திரமல்லாது உன்னை ஒவ்வொரு நாளும் புதிதாக்குவார். ஏசப்பாவை மிஸ் பண்ணிடுறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உணர்வுகளை மிஸ் பண்ணிடவே கூடாது. உணர்வுகளை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்படி அப்படின்னா, ஒரு ஊழியக்காரரை ஒரு விசுவாசி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. அவரும் சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை கூப்பிட்டு சாப்பிட்றதுக்காண்டி போயிருக்காரு. போனால் வீட்டு படிக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. வீட்டிலேருந்து உள்ளேருந்து வாட போகுது. வந்த உடனே அந்த விசுவாசி வேமா வாங்க பாஸ்டர் கையை குளிக்க என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு ஆயத்தப்படுறாரு. உடனே அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஒரு பேட் ஸ்மெல் வருது, என்னது அப்படின்னா, உடனே அந்த விசுவாசி சொல்கிறாரு, ஒரு எலி செத்து போச்சு பாஸ்டர், நானும் வீடு முழுக்க அலசி பார்த்துட்டேன், அதை கண்டே பிடிக்க முடியல. நீங்கள் உள்ள எனக்கு அது பழகி போச்சு, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு அந்த ஸ்மெல் தெரியலை, நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றாரு, வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்றாரு. உடனே பாஸ்டர் எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாரு, அந்த விசுவாசி விடவே இல்லை. சரி வாங்க போவோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சு. அந்த ஸ்மெல் போகவே இல்லை. அந்த உணர்வு அவரை அந்த ஸ்மெல் எப்படி இதில் சாப்பிட்றது, அந்த உணர்வு அப்படியே குத்திக்கிட்டே இருக்கு. இதில் உட்காந்து எப்படி இந்த நாட்டத்தில் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு அவர் குத்திக்கிட்டே இருக்கு. உடனே அந்த விசுவாசி சொல்கிறாரு, பாஸ்டர் எனக்கு அது பழகி போச்சு, இன்னும் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பழகிறேன், நீங்களும் சாப்பிடலாம் அப்படின்றாரு. இல்லை பாஸ்டர், இதில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசித்தை எவ்வளவோ அந்த பாஸ்டர் சொல்லி பார்க்குறாரு, முடியலை. பாருங்க, இந்த பெண்களுக்கு மோப்ப சக்தி அதிகம், இது ப்ராக்டிக்கலாக உண்மை. அப்போ அந்த ஊழியக்காரமா இந்த வாடை எங்கே தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது கடைசியில் அவங்க உட்கார்ந்துருந்த அந்த சீட்டுக்கு கீழே தான் அந்த வாடை வந்திருக்கு. உடனே அந்த விசுவாசியை கூப்பிட்டு அந்த சீட்டை பிரட்டி பார்த்ததுல அந்த ஸ்ப்ரிங்குக்கு இடையில எலி போயிருக்கு, யாரோ போய் உட்காந்துட்டாங்க. அதிலே நசுங்கி அந்த ஸ்மெல் அடிச்சிருக்கு. உடனே
அந்த விசுவாசிட்ட அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, இந்த நாற்றத்தை முதல் வெளியே எடுத்து போடு, இதை நீ எடுத்து போடு, நம்ம நல்லா சந்தோஷமாக உட்காந்து சாப்பிடலாம். அதே போல் அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே சுத்தமாகிடுச்சு. அந்த வாடகை எதுவுமே இல்லை. அந்த உணர்வு சொல்லுது பார்த்தீங்களா, சார் இந்த நாற்றத்தில் எப்படி உட்காந்து சாப்பிட்றது, இந்த நாற்றத்துக்குள்ளே எப்படி நம்ம இருக்கிறது, அதைத்தாங்க தாவிதும் சொல்கிறாரு. வாசிங்களேன், சங்கீதம் 119 அதிகாரம் 144 வசனம். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்தேன். நீங்க உணர்வுள்ளவர்களாக இருக்கணுங்க. உணர்வு இருந்தால் தான். இப்போ ஒரு விதையை எடுத்துகிட்டு போய் ஒரு கல் மேலே வச்சு தண்ணியை ஊற்றுங்க, அது முளைக்குமா? முளைக்காது. அதே இது ஒரு அந்த விதையை எடுத்துகிட்டு போய் ஒரு மண்ணுக்குள்ளே நல்லா கிண்டி அதை புதைச்சி வைங்க, அது நல்லா முளைச்சி அது தன்னுடைய பலனை அது கொடுக்கும். கல்லில் இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வு இருக்கவே செய்யாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உங்கள் மனம் கல்லாவே இருக்கு, கல்லாவே இருக்கு. நீ தப்பு பண்ற, ஆனால் தப்பு என்னன்னே உனக்கு தெரியலை, இது தப்பு தானா அப்படின்ற ஒரு உணர்வே இல்லை, ஆனால் நம்ம செய்யறது தான் ரைட்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே நீ போயிடுறேன். இது எங்கே அப்படின்னா அந்த உணர்வு இல்லாததுனால தான். உணர்வு இல்லாததுனால தான் சிம்சோன் என்ன பண்ணா, செத்த சிங்கத்துக்கு உள்ள இருந்த அந்த தேனை எடுத்து சாப்பிட்டான். செத்து போன சிங்கம் அதுக்குள்ள இருந்த அந்த தேனை எடுத்து சாப்பிட்டான். ஆனா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ சத்தத்தை தொடவே கூடாது. அவன் உணர்வற்றவனா இருந்ததுனால தான் அதை எடுத்து போய் சாப்பிட்டான். உணர்வற்றவனா இருந்ததுனால தான் சிங்காசனத்துல இருக்கிற மாதிரி மலை மேல இருக்கிற அவன் கீழே இருக்கிற அந்த பரஸ்திரியை பார்த்தான். அவங்க இருந்த பட்டணம் மேல, மலைக்கு மேல, ஆனா அவன் பார்த்த கண் எங்க? கீழே. காரணம் உணர்வு இல்லை. நீங்க உணர்வு உள்ளவர்களா இருந்தீங்க அப்படின்னா எப்போதுமே நீங்க மேலதான், கர்த்தரோடு கூட நீங்க இருக்கீங்க. உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பார்வை எல்லாமே இந்த பூமியை நோக்கி தான் பார்க்கும். சார் இவளை கட்டினா தான்டா நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும், சார் இவனை கட்டினா நம்ம லைஃப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது உணர்வற்ற காரியம். ஆனால் உணர்வு இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், தம்பி இது தப்புப்பா, இது தப்பு, இதை நீ பண்ணவே கூடாது, நீ கர்த்தருடைய பிள்ளை, இது ஆண்டவருக்கு புறம்பான காரியம், இதை நீ பண்ணவே கூடாது, உன்னை கண்டிச்சு உணர்த்துவார். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், எல்லாரும் இப்படியே தான் சொல்றாங்க, என் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களாம் வாழ்ந்து நல்லா முன்னேறி தானே இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்கலாம். இப்போ இந்த இருக்கிற அந்த சகோதரன் பொருளை நான் எடுத்தேன் அப்படின்னா வேதத்தின் பிரகாரம் அது தப்பு. அவருக்கு தெரியாம எடுத்தேன்னா நான் திருடுறேன் அப்படின்னு பொருள். அப்போ பெற்றோருக்கு தெரியாம நீ திருடுன அப்படின்னா அதுக்கு பெயர் திருட்டு. அதுக்கு பேர் திருட்டு. அதைத்தான் சிம்சோனும் பண்ணான். பெற்றோர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, எப்பா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ இஸ்ரவேலை மீட்கும் பொருளாக நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ நசரியன், நீ நசரியன்பா, நீ அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஆனால் அவன் கேட்கலையே, கேட்கல. அவன் உணர்வற்றவனா இருந்ததுனால அவனுடைய பார்வை எல்லாம் கீழேயே பார்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ அழகானவன், எவ்வளோ அழகானவன், அவன் கண்ணை பார்த்தாலே அப்படி மொத்தமாக விழுந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். அபிஷேகத்தை இழந்தான், தரிசனத்தை இழந்தான், அவர் கொடுத்த கட்டளையை இழந்தான், எல்லாத்தையுமே இழந்துட்டான். இதே தான் தாவீதும் பண்ணாரு. ரொம்ப பிஸியா எப்போதுமே உணர்வுள்ளவனாவே இருந்தாரு. அந்த நாட்டை ஜெயிக்கணும், இந்த நாட்டை ஜெயிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், எப்போதுமே உணர்வுள்ளவா இருந்த ஒரு மனுஷன் ஒரு போருக்கு ஆயத்தம் பண்ண போகாம தனிமையா நடந்து போறான். தனிமையா நடந்து போனான், விழுந்துட்டான். உணர்வு இல்லை, உணர்வு இல்லை. பிற்பாடு அவன் உணர்வுள்ளவனாய் மாற்றப்பட்டான். சிம்சோனு பிற்பாடு உணர்வுள்ளவனாய் மாற்றப்பட்டான்.
இன்னைக்கு நீ உணர்வற்றவனா இருந்த அப்படின்னா, உணர்வை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன், ரொம்ப வருத்தப்படுவேன். அதான் தாவீது சொல்லுவார். நீங்கள் சங்கீதங்கள் புஸ்தகங்கள் 30 நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா தாவீது ரொம்ப புலம்புவார். அப்பா, நீங்கள் கொடுத்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன், நீங்கள் கொடுத்த பார்வையை இழந்துட்டேன், நீங்கள் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், பிறர் மேல் வச்சிருந்த நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், பிறர் என் மேல் வச்சிருந்த நம்பிக்கையை இழந்துட்டேன். என்னை பற்றி புகழ்ந்தவர்கள் எல்லாரும் இப்போ என்னை பற்றி தூசித்து கொண்டே இருக்கிறாங்க. இவன் ராஜாவாக இருந்து என்ன பண்ண, இவன் ராஜாவாக இருந்து என்ன பண்ண, இவன் பண்ணுறதெல்லாம் அயோக்கியமான காரியம், இவன் பண்ணுறதெல்லாம் அக்கிரமான காரியம், என்னை தூசித்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறான், புலம்புவான். நீ அந்த உணர்வை இழந்துட்ட அப்படின்னா படைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றாரு, என்னை உணர்வுள்ளவன் ஆக்குங்க ஆண்டவரே, அப்போது நான் பிழைப்பேன், என்னை உணர்வுள்ளவன் ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. வாலிப பெண்மணியே, வாலிப சகோதரனே சகோதரியே, நீ உணர்வு உள்ளவனா எப்போது நீ புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ பாடங்களிலிருந்து நீ படிச்சுட்டு வந்த அப்படின்னா ஏசப்பா அடிக்கடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம், காதுள்ளவன் கேட்க கடன், காதுள்ளவன் கேட்க கடன். எல்லாருக்கும் தான் காது இருந்துச்சு, எல்லாரும் தான் கேட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிற மீனிங் வேற. உணர்வுள்ளவன் அதிலிருந்து கண்டிப்பாக மீளுவான், உணர்வுள்ளவன் நிச்சயம் மீளுவான். அதை தான் வெளிப்படுத்துதலே சொல்லுவார். 7 சபைகளுக்கு எழுதி முடிச்சுட்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒவ்வொரு சபையை முடிக்கும் பொழுதும் காதுள்ளவன் கேட்க கடவன். நீ உணர்வுள்ளவனாக இருக்கணும், அப்படின்னா தான் அது உனக்குள்ளே போய் கிரியை செய்யும். மண் பொது பொதுன்னு இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்கிற விதை முளைக்கும். கல்லில் கடந்த பாறையில் கடந்த விதை முளைச்சி கருகி போச்சு. உனக்குள்ள இருக்கிற விதை, இயேசுன்ற விதை கனி கொடுக்கணும், நீ அநேகருக்கு நிழலாக இருக்கணும் அப்படின்னா உணர்வுள்ளவனாக இருக்கும், உணர்வுள்ளவனாக இருக்கணும். கர்த்தர் அதை ஒன்றை ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் வரும்போது கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கூட நீ வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ஒன்றை பார்த்து சொல்கிறாரு, உணர்வுள்ளவனாக இருக்கணும், உணர்வுள்ளவனாக இருக்கணும். மிஸ் பண்ணிடாதப்பா. அவர் கொடுக்குற அந்த உணர்வை நீ மிஸ் பண்ணிடவே செய்யாது. இன்னைக்கு முன்னாடி நம்ம நிறைய நேரத்தை நம்ம செலவு பண்ணுறோம். எஸ், 10 மணிக்கு ஆராதனா 10:30 வர்றோம், 11 மணிக்கு வரோம், இல்லை காணிக்க போகிற நேரத்துக்கு ஓடி வரோம். இதெல்லாம் உணர்வு அற்ற காரியம். உனக்குள்ள உணர்வே இல்லை, கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த பயம் இல்லை. அந்த பயமும் உணர்வுள்ளதாக இருக்கணும். கர்த்தர் மேல் வச்சிருக்கிற அந்த பயம் உனக்குள்ள உணர்வுள்ளதாக இருக்கணும். அதை தான் சொல்றாரு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உனக்குள்ள உணர்வு இருந்துச்சு வச்சுக்கோ, கர்த்தர் உனக்கு இருக்கிற கட்டளைக்கு நீ பயந்து நடப்ப. உன்னை போல பிறரை நேசிப்ப, உன்னை போல பிறரை நேசிப்ப. யாரையுமே பகைக்க மாட்டேன், யாரையுமே பகைக்க மாட்டேன். உன்னை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறையோ, நேசிக்கிறதுனா இப்போ உன்னை எந்த அளவுக்கு நீ அழகுபடுத்திக் கொள்ளணும்னு நீ ஆசைப்படுற, எந்த அளவுக்கு நீ உன்னை மேன்மையாக வச்சிருக்கணும்னு நீ ஆசைப்படுற, அது அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறீல்ல, அதே போலவே பிறரை நீ நேசிக்கிற. கட்டளைக்கு பயந்து நடந்தது அந்த உணர்வு உனக்குள்ள இருக்கணும், பயப்படுற அந்த உணர்வு இருக்கணும். மிகப்பெரிய ராஜாங்க தாவீது, மிகப்பெரிய ராஜா. கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடி போன இடத்துல ஒத்தாளா நின்று ஜெயித்தவன், தனி ஒருவனா இருந்து ஜெயித்தவன். ஆனா அவன் மன்னன் ஆனதுக்கு அப்புறம் அவன் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா? எந்த ஒரு போருக்கு போயிட்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துல மக்கள் புகழ்ந்தாலும் சரி, அவன் வேகமா ஓடி வந்து தனக்கென்று வச்சிருக்கிற அந்த அறையை திறந்து அங்க அவன் பயன்படுத்தினதான அந்த கோலையும், அதாவது அந்த ஆடு மேய்க்கும் போது பயன்படுத்தின அந்த கோலையும் அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து பார்த்து, ஆண்டவரே இதற்கு பாத்திரவான் தான் நான், ஆண்டவரே நான், என்னை இப்படி நீங்க உயர்த்தி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவான். அவருக்கு பயந்து நடந்ததுனால,
அவருக்கு பயந்து நடந்ததுனால. நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற உணர்வு உன்னை பரிசுத்தத்தை நேராக உன்னை வழி நடத்தும். பரிசுத்தத்தை நேராக உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல உன்னை எப்போதுமே வச்சிருக்கும். தீமையான காரியம் இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி உன்னை உணர்வுள்ளவனாக, உனக்கு வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய காரியத்தை உனக்குள்ள உணர்த்தி காண்பிக்கும். நீ உணர்வுள்ளவனாக இருந்தான். ஒரு சிலருக்கு உணர்வுகள் எப்போ வரும் தெரியுமா? நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப நேசிக்கிறவங்க ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அப்போ வரும் பாருங்க ஒரு உணர்வு. அப்போ புலம்புற புலம்பல் இருக்க, அப்போ தனிமையில் அழுகிற அழுக இருக்க. இந்த உணர்வை காட்டிலும் இந்த உணர்வு உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவருக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை நீ பெற்றுக்கொண்டவர் இருக்கணும். அதை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா அது உனக்கு திரும்ப கிடைக்கவே செய்யும். அதை மிஸ் பண்ணிடாம அந்த அவர் கொடுக்குற அந்த உணர்வுகளை, அவர் மேல் வச்சிருக்கிற அந்த பயபக்தியை நீ பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு. ஏசப்பா சாகும்போது வயசு எத்தனைங்க? 33. அது ஒரு யங் வயசு, வாலிப வயசு. நல்லா யோசித்து பாருங்க. அவர் பண்ண ஊழியமே 3 வருஷம் தான். ஆனால் 30 வயசு வரைக்கும் கர்த்தருக்குள்ள எவ்வளவு பலமா இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த இடத்துல சுகம் நடந்தது, அற்புதம் நடந்தது. அவர் நிழல் பட்ட உடனே அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் காத்துக்கொண்டார். ஏனென்றால் அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிலை தங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருந்துகிட்டே இருந்தார். புது பலன் அவருக்கு கொடுத்தார். வேற சொல்லுது, அவர் முதுகு புல்லா 6 போல கோடு கோடுகளா இருந்தார். சதையே இல்லைங்க, உடம்புல சதையே இல்லை. உடம்ப கிழிச்சு நாரா தொங்க விட்டு ஒரு துணியை போர்த்தி அதை வேகமா இழுக்கும் பொழுது அதுல என்னங்க சதை இருக்கும்? சதையே இல்லை, ஒரு சதையுமே இல்லை. அந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்கு பலனாய் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்ல இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த அபிஷேகம் நிலை தங்கின. ஞானஸ்தானம், யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது இருந்த அந்த அபிஷேகம் கடைசி தன்னை முடிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் நிலை தங்கினது. இன்னைக்கு நீ ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்த நாள் முதற்கொண்டு நல்ல போராட்டத்தை நானும் போராடினேன் நீ வைராக்கியமா நெஞ்ச நிமித்து சொல்லும் பொழுது அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா தான் நீ சொல்ல முடியும். சபைகளுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராட வேண்டாம், நீ அதே போல இருந்து போராடு. தீத்துவுக்கு எழுதும்போது சொல்றாரு, நான் அநேகருக்கு நல்லவனாகவே நான் இருந்து காண்பித்தேன், பரிசுத்தத்தை நான் நிலைநாட்டினேன், கர்த்தருடைய வார்த்தையிலே நான் உண்மையும் உத்தமாய் சத்தியத்தை மட்டுமே பிரசங்கித்தேன். நீ சொல்லு, பயப்படாத, உன் வாயை காத்துக்கொள்ளு. அடுத்தவன் சொல்றானா அந்த இதை போய் நீயும் போய் உட்காந்து பரியாசம் பண்ணி அவன் அப்படி இவன் இப்படி இதை பத்தி பேசி அதை பத்தி பேசி அவனை நோகடிக்காத. அது உனக்குரியதாக. அதான் சங்கீதக்காரன் முதல் அதிகாரத்திலே சொன்னான், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நான் உட்காராமல். அந்த இடம் எனக்கு வேணாம்ப்பா, அந்த இடம் எனக்கு வேணாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ இல்லவே இல்லை, அந்த இடத்துல நீ இல்லவே இல்லை. அதனால பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்க இழந்துடவே கூடாது. தயவு செஞ்சு அவருடைய அபிஷேகத்தை நீங்க இழக்கிறதுக்கு முற்படவே செய்யாதீங்க. ஒருவேளை அவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா எப்படி நீங்க இருப்பீங்க தெரியுமா? வாசிங்களேன், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
யாரும் உனக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் உன்னை வழி நடத்திக்கிட்டே இருப்பார். உனக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பார். உனக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் உனக்குள்ள இருந்தா எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு நார்ல இருக்கிற அந்த பூவை எடுத்துட்டாலும் அந்த நார் என்ன பண்ணுமா? மணக்கும். அந்த நார் என்ன பண்ணுமா? மணக்கும். அதே போலதான் நீ அவருக்குள்ள, அவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ எந்த இடத்துல போனாலும் அநேகருக்கு நீ பிரகாசமா தான் இருக்க, அநேகருக்கு நீ ஒளியா தான் இருக்க, அநேகருக்கு நீ நிழலாதான் இருக்க. அவர் உனக்குள்ள இருக்கும்போது அந்த அபிஷேகத்தை நீ இழந்து போயிடவே கூடாது, இழந்து போயிடவே கூடாது. அவர் உனக்குள்ள இருந்தார் அப்படின்னா உன்னை இன்னும் பல மடங்கு உன்னை பலப்படுத்துவார். மாவாற்ற பலன் தான் சிம்சோனுக்கு இருந்தது. நல்லா புரிஞ்சுங்க, மாவாற்ற பலன் தான் சிம்சோனுக்கு இருந்தது. ஆனா ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அவன் பல மடங்கு யுத்த வீரனாக இருந்தான். பல மடங்கு யுத்த வீரனாக இருந்தான். நரிகளை பிடிச்சு வாள்களை கெட்டி தீய பத்த வச்சுட்டான். எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தாளன் என்று சமாளிப்பான். ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை அவன் இழந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவனுடைய கருவி மாவாற்றுறது மட்டும்தான். அவனுடைய கருவி மாவாற்றுறது மட்டும்தான். அந்த அபிஷேகத்தை அவன் இழந்ததுக்கு அப்புறம், அந்த அபிஷேகத்தை நீ இழந்துட்டுன்னு வச்சுக்கேன், நீ அநேகருக்கு நீ கருவி மட்டும்தான். அநேகருக்கு நீ கருவி மட்டும்தான். நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நீ அநேகருக்கு கருவி மட்டும்தான். உன்னை அவர் பயன்படுத்த வேண்டும் என்றார். நீ அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றார். அந்த அபிஷேகத்தை நீ இழந்து போயிடவே கூடாது. பேதுருவும் சிம்சோனும் படிப்பறிவே அற்றவங்க தான், படிச்சதே கிடையாது. அப்போஸ்தலர்களை எடுத்து படித்து பாருங்க, நிமிர்த்தியா சொல்லுவாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிப்போம், அவரை பத்தி தான் நாங்க சொல்லுவோம். அவ்வளவு வைராக்கியமா. அது மட்டும் இல்ல, கடந்த கால நிகழ்வுகளை அவங்க ஆவியான ஒரு மூலியமாய் வெளிப்படையாய் பேசினாங்க. அவங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தது. சாதாரணமா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க பேதுரு, அவர் பெரிய எல்லாம் கிடையாது, சாதாரணமா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன். ஆனா இன்னைக்கு அவன் போகும்போது அந்த நிழல் வியாதியஸ்தங்கள் பட்டா சுகமடையுது. அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். அதை விட அட்வான்டேஜ் பவுல். எப்பா என்னால் வர முடியல, இந்தா என்னுடைய கைத்துண்டை நான் ஜெபம் பண்ணி தரேன், நீ கொண்டு போய் யார் யார் சுகம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் போடு, சரியாயிடும். நடந்தது. அந்த அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், அதுதான் உன்னை சரியான ஒரு பாதையில கொண்டு போக முடியும். ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார் அப்படின்னா நீ போற ட்ராக் சரி. அவர் உன்னை கரெக்டா தப்பு தண்டா இல்லாம உன்னை கரெக்டா கூட்டிட்டு போவார். இன்னைக்கு ஒரு வேளை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், 4 சுவத்துக்குள்ள தானே, யாருக்கு தெரிஞ்சிட போகுது, மறைவான பகுதி தானே, யாருக்கு தெரிஞ்சிட போகுது, எவ்வளோ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமா இருக்கிறது, வெளியரங்கமாக வெட்ட வெளிச்சமா இருக்குது, உனக்கு முன்பாக ஒன்றுமே மறைவிடம் கிடையாது. நான் மேல உட்கார்ந்தாலும் அங்கேயும் இருக்கிறீரு, நான் ஒளிந்தாலும் அங்கேயும் இருக்கிறீரு, நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். அவருக்கு முன்பாக எந்த ஒரு மறைபொருளும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவர் உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குமே ஆனால், அவருடைய அபிஷேகம் உனக்குள்ள நிலை தங்குமே ஆனால், நீ ஒரு பலவான், உன்னை விசுவாசத்துல கரெக்டா கொண்டு போவார். முட்டாள் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முட்டாள் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு முட்டாளு ஆசிரமத்திற்கு போனான். அந்த ஆசிரமத்துல சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. அம்மா அப்பா இழந்தவங்க, அம்மா அப்பாவால் கைவிடப்பட்டவங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆசிரமத்தில் இருக்கிற அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த முட்டாள் அங்கே போய் நின்றுட்டு, என்ன பாஸ்டர் போகும்போதும் பார்க்குறேன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வரும்போதும் பார்க்குறேன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு.
ஆமாம், இன்னும் சமைக்கிறவங்க இன்னைக்கு லீவ் ஆகிட்டாங்க. நான் சமைச்சிருவேன், ஆனால் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சமைச்சு போட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும். அதான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆண்டவரே யாராவது கருணை காட்டுங்கப்பா, யாராவது அனுப்பி வைங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். உடனே இந்த முட்டாள் சொல்கிறான், அதான் நான் வந்துட்டேன்ல, நான் சமைச்சு போடுறேன் அப்படின்னு. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கப்பா, உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? நான் சூப்பராக சமைப்பேன், என் சமையலை எல்லாரும் அப்படியே பாராட்டுவாங்க, நான் சமைச்சு போடுறேன் அப்படின்னு. அப்படியா, சரி எதுக்குன்னு ஒரு டெஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக்க அரிசியை கொடுத்து இதை நல்லா போய் அலசிட்டு வா அப்படின்ற. போனவன் வரவே இல்லை. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு உலக்கு தானே அரிசி கொடுத்தோம், இன்னும் ஆளை காணுமே. 1.5 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. உடனே இந்த ஊழியக்காரன் வேகமாக போய், என்னாச்சு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்கள் தானே ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு வர சொன்னீங்க, அதான் சர்ப்பு பொடியை போட்டு அலசிக்கிட்டே இருக்கிறேன். சர்ப்பு பொடியை போட்டு அலசுறியா? நல்ல வேலை உன்னை சமைக்க விடாமல் போனேன். சரி கொஞ்ச நேரம் எனக்கு ஒத்தாசையா இரு, 2 பேர் சேர்ந்து சமைப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து சமைக்கிறாங்க. சமைச்சு ஏதோ போட்டுட்டாங்க, சாப்பாடை போட்டாங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரம் ப்ரேயர் நடக்குது. அப்போ நிறைய விசுவாசிகள் வராங்க. இப்போ விசுவாசத்தை பற்றி வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை இவனும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இயேசுவின் நாமத்தினால நீ கட்டளையிட்டு அது உடனே நடக்கும், இயேசுவின் நாமத்தினால நீ எதை சொன்னாலும் உடனே நடக்கும்னு சொல்லி வைராக்கியமாக அவரும் பிரசங்கம் பண்ணுறாரு. இவன் இப்படி இருந்தவன் சொல்ல சொல்ல இப்படியே உட்காந்துட்டான். இப்படி உட்காந்துட்டு அப்போ நான் சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பிட்டான். பைபிளை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறான். இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாகக்கூடிய கண்டிஷனில் இருப்பாங்க. 1 மணி நேரம் தான் அவங்க இருப்பாங்க, ஏதாவது ஒரு 2 மணி நேரம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு அறை ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. அப்போது அந்த அறைக்கு இவன் போயிட்டான். அங்கே போனால் ஒரே ஒருத்தர் இழுத்துட்டு கிடக்காது, வாயில மூக்கில் எல்லாத்துலேயும் டீப்பு மாட்டிருக்கு. இப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கான். இவன் போன வாசல் 2 பார்க்கலாம். அங்க படுத்து கிடந்தவனே கூட ஒரு மாதிரியா பார்க்க. இவன் 2 பார்த்துக்கிட்டு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண, இன்னைக்கு இவரை நான் எப்படியாவது எழுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்க உள்ள இருக்கிறவன் 1 மணி நேரத்துல சாக வேண்டிய உசுர உடனே பறிச்சிருவான் போல. உள்ள இருக்கிறவன் விறுவிறுன்னு வந்தான் வாசல்ல. இயேசுவின் நாமத்தினால படுத்து கிடந்தவன் எந்திரிச்சு குடு 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 குடுன்னு ஓடியே போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் இருந்த விசுவாசம். ஹல்லேலூயா, ஒரு கை தட்டுங்களா ஆண்டவருக்கு. அது அவனுக்குள் இருந்த விசுவாசம். இயேசுவின் நாமத்தினால் அவன் பிழைப்பான். ஆண்டவர் நீ முட்டாளா இருந்தாலும் உன்னையும் பயன்படுத்துவார்ப்பா. அதான் அந்த அபிஷேகம், அதான் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். அதை நீ மிஸ் பண்ணிடவே செய்ய. அதை மிஸ் பண்ணிட்ட ரொம்ப வருத்தப்படுவேன், நிச்சயம் ரொம்ப வருத்தப்படுவேன். அதனால உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீ மிஸ் பண்ணிடாத. ஒருவேளை அந்த அபிஷேகம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆண்டவரே நான் உம்முடைய பரிசுத்தத்துல சரியா இருக்கணும், உம்முக்குள்ள நான் சரியா நிலைச்சு நிற்கணும், விசுவாசத்துல நான் விருத்தி அடையணும், விசுவாசத்துல நான் பூரணப்படணும், நானும் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடியும் பொழுது நிச்சயம் 3 விஷயங்கள் பார்ப்போம். கடைசியான ஒரு விஷயம் அன்பு, பாசம், உறவு. இந்த 3ஐயும் மிஸ் பண்ணிடவே செய்யும். மிஸ் பண்ணிடவே கூடாது. அன்பு, பாசம், உறவு. இந்த 3ம் இருக்கிற 2 நபர்கள் தான். ஒன்று அம்மாவையும் அப்பாவையும் மிஸ் பண்ணி. ஒருவேளை உன்னை கடுமையாக பேசலாம், ஒருவேளை உன்னை கண்டிச்சு உணர்த்தலாம்,
இல்லை அவங்க சொல்கிறது உனக்கு ஒரு வழியாக விருத்தி அடைய மாதிரி உனக்கு இருக்கலாம். இப்படிலாம் திட்டுறாங்களே, ஒரு மருந்து குடிச்சு செத்துடலாம் அப்படின்ற எண்ணங்கள் கூட உனக்கு ஓடலாம். நான் பிரியமான பிள்ளையே, நீ அப்பாவையும் அம்மாவையும் மிஸ் பண்ணிடவே செய்யலாம். உண்மை ஏன் தெரியுமா? ஒரு கண்ணு தெரியாத ஒரு தாயார் ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான், அப்பா கிடையாது. அந்த தாயார் அந்த பிள்ளைய ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சேர்த்தாங்க. அப்போது அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. கூட்டிகிட்டு வரும்போது இந்த அம்மாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. அப்போ எல்லாரும் ஒரு படியாக அவங்க அம்மாவை பார்த்தாங்க. ஒரு கண்ணு தெரியாதா, ஒரு கண்ணு தெரியாதா, ஒரு கண்ணு தெரியாதா இவங்க அம்மாவுக்கு. சொல்கிறத அவனால கேட்டு கேட்டு அவனால் தாங்கிக் கொள்ள முடியலை. அம்மா நீ வீட்டுக்கு போம்மா, எதுக்கும்மா இந்த இடத்துக்குலாம் நீ வர்ற அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டான். வீட்டுக்கு போய் ஒரே சண்டை. நீ எதுக்குமா வீட்டுக்கு அந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு நீ வந்த? உன்னை நான் இன்வைட் பண்ணவே இல்லையம்மா, எதுக்குமா நீ வந்த? பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துச்சுங்க, சரி நீ வருத்தப்பட்டுருவே அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்தேன். உடனே ரொம்ப மிகப்பெரியதான ஒரு சண்டை. உடனே தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் நீ தனியாகவே படிச்சுக்கிறேன்னு சொல்லி போய் வேலை பார்த்து படித்து பெரிய ஆளாயிட்டான். கல்யாணத்துக்கு கூட அம்மாவை கூப்பிடல, அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான். ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து அந்த அம்மா தான் பிள்ளையை பார்க்கறதுக்காண்டி தேடாத இடம்ல கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க அம்மா மகனை பார்க்கறதுக்காண்டி வராங்க. வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவங்க மகன் வேகமாக ஓடி வருது. ஓடி வந்தோன்னா ஓ ஒரே அலறு. அவங்க மகன் பார்த்து பயந்துட்டு போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வருது. அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாரு, இது நம்ம அம்மா தான். உடனே அவன் மகன் சொல்கிற ஒரு வார்த்தை, பிச்சைக்காரி உனக்கு ஒரு வீடு கிடைக்கலையா, இங்கே தான் உனக்கு வரணும்னு அவசியமா, பிள்ளை எப்படி பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லையா, வேறு வீட்டுக்கு வர வேண்டிய ஆளு தெரியாமல் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி நம்ம இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இருந்த இடத்துக்கே போயிட்டாங்க, வீட்டுக்கே போயிட்டாங்க. ஒரு 3-4 வருஷம் கழித்து அந்த நபரை அவங்க ஊரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க அவங்க மகனை. அப்போ அவங்க மகனும் என்ன பண்ணுறாரு, வர்றாரு. வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டுட்டு சரி நம்ம அம்மா போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அந்த வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கவும் ஒரு சாவியும் ஒரு லெட்டரும் அவன் மகன்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த லெட்டரில் அவன் அம்மா எழுதியிருக்கிறாங்க, அன்புள்ள மகனுக்கு, நீ இப்படி என்னை வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீ பிறக்கும் போதே ஒரு கண்ணு இல்லாதவனா தான் நீ பிறந்த. என் புள்ள கண்ணு இல்லாதவனா அந்த உலகத்தில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலை, அவள் கண்ணுடையவனா இருக்கணும்னு சொல்லி என் கண்ணை உனக்கு வச்சேன். அதனால தான்ப்பா எனக்கு இந்த ஒரு கண்ணு இல்லை, அதனால தான் எனக்கு கண்ணு இல்லை. நான் கண்ணு இல்லாதவன்னு சொல்லி நீ என்னை எவ்வளோ ஏளனமாக பார்க்குறியோ அந்த அளவுக்கு நீ பார்க்குற. ஒருவேளை நீ பிறந்து வளர்ந்து கண்ணு இல்லாதவனா அந்த உலகத்தில் நீ சுற்றி இருந்த அப்படின்னா அநேகரும் ஒன்று அப்படி தான் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த தாய்க்கு கவலைலாம் எதுவும் இல்லைப்பா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன் மேலே அதிக அன்பாக இருக்கேன், பிறர் இந்த மாதிரி யாரையும் வெறுத்துறாதப்பான்னு அந்த கல்யாணம் முடிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கவே முடியலை, ரொம்ப தேம்பி அழுதான். இதே போல தான் உன்னுடைய வாழ்க்கையில் அவங்க அம்மா ஏதோ ஒரு நல்ல காரியம் நீ பறக்கும்போதே பண்ணியிருக்காங்க. பலர் சொல்லுவாங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் அம்மாவை அப்பாவை. அம்மாவை அப்பாவை மட்டும் எப்பவும் மிஸ் பண்ணிடவே செய்யும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு நல்லது செய்வாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னா, பதஞ்சு உள்ளே போகிற வரைக்கும் அம்மாவையும் அப்பாவையும் தவிர யாராலையும் முடியாது. உண்மை. ஒருவேளை உன்னை
திட்டி வெறுத்து நீ எதுக்குடா இருக்க செத்து தொலைன்னு கூட ஒன்று சொல்லியிருக்கான். அதே பாசம்தான் உன்னே வந்து அப்படி பண்ணாததான்னு தட்டி கொடுக்கும். அதே பாசம்தான் ஒன்னே ஒன்று கட்டி அணைக்கும். கடவுளுக்கு ஒரு உலகத்தில் நமக்கு பாசம் காட்டக்கூடிய ஓரளவு கொடுத்துருக்காரு அப்படின்னா அது அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட கிடையாது, நம்முடைய நண்பர்கள் கூட கிடையாது. உண்மை இந்த மூன்றுமே அடங்கியிருக்கு கடவுளுக்கு இணையா அப்படின்னா அது அம்மாவுக்கிட்டையும் அப்பாட்டையும் மட்டும்தான் இருக்கு. அதனால எப்போதையும் அப்பாவை மட்டும் மிஸ் பண்ணிடுங்க. அடுத்து என்ன அப்படின்னா அவரோடு கூட இருக்கிற அன்பை மிஸ் பண்ணிடுறது செய்ய. வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 4வது வசனம். எல்லாரும் எடுத்தாச்சா? சேர்ந்து வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில ஒரு அன்பு என் மேல வச்சிருந்த, நீ ஆதியில ஒரு அன்பு என் மேல வச்சிருந்த, அந்த அன்பை போட்ட இல்லையே. நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல, இயேசுவை தெரிஞ்சு கொண்ட புதுசுல ஏதாவது ஒரு கஷ்டம்னா வேகமாக போய் பைபிளை எடுத்து படிப்ப, அவரோடு கூட பேசுவார், நீ அவரோடு கூட பேசுவ, ஆராதிப்ப, தனிமையில் ஆராதிப்ப. ஆனால் இன்னைக்கு உனக்கு நேரம் அதிகமாக செலவாகிறது கண்ணாடி, முகப்புத்தகம், வாட்ஸ்அப்பு, யூடியூப், இன்னைக்கு பல காரியங்களில் தான் நீ என்டர்டைன்மெண்ட்டை செலவு பண்ணுறே தவிர உன் அப்பாவாகிய ஏன்ட்ட வந்து நீ நேரத்தை செலவுறதை வந்துட்டு மிஸ் பண்ணிட்ட. ஒரு காலத்தில் நான் உன் மேலே அவ்வளோ அன்பாக வச்சுருந்தேன். நான் உன் பிள்ளை அந்த அளவுக்கு விட்டு கொடுக்காத அளவுக்கு நான் உன்னை பிடிச்சி வச்சிருந்தேன். ஆனால் இப்போ அந்த அன்புல இருந்து நீ விலகிட்டே எப்படி உலகத்தினுடைய ஆசை உன்னை வந்து இழுத்துருச்சோம். பாரு, ஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் கொடு, நானும் ஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், 2 பேரும் சாட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். யாருக்கு தெரிய போகுது? நம்ம 2 பேரும் சாட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரியும் உள்ளத்தில் புதைச்சி வச்சிருக்கியோ அந்த அன்புல இருந்து உன்னை விலக்கி வச்சுப்பா. அந்த அன்புல இருந்து உன்னை விலக்கி வச்சு நீ ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் இன்னைக்கு அந்த அன்புல இருந்து நீ விலகினதுனால அது உன்கிட்ட குறைஞ்சிருச்சு. உன் நிமித்தமாக உன் அம்மாவையும் அப்பாவையும் பாதுகாத்தாரு, உன் நிமித்தமாக உன் நண்பர்களை பாதுகாத்தாரு, உன் நிமித்தமாக எல்லாரையும் பாதுகாத்தாரு. எதனால? நீ அவரோடு கூட உறவுல இருக்கும்போது உன்னுடைய உறவுகளையும் அவர் பாதுகாத்தார். நோவா மட்டும் உள்ள போகல, நோவாவுடைய உறவினர்கள் உள்ள போனாங்க. சோதாம் குமாரை விட்டு லோத்து மட்டும் வெளியே வரல, லோத்தினுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வெளியே வந்தாங்க. எரியோ கோட்டை விழுந்து போகும்பொழுது அந்த ஸ்திரீ மட்டும் வெளியே வரல, அவருடைய உறவினர்கள் எல்லாரும் வெளியே வந்தாங்க. அப்படி நான் உன்னை வந்து ஒரு கோட்டைகளை வச்சிருக்கிற மாதிரி நான் வச்சிருந்தேன்ப்பா. எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டே இல்லை. ஒரு பெரிய பெரிய கோழியாக்கு போல துன்பங்கள் உன்னை சூழும் போதுலாம் என் பிள்ளை அணுகக்கூடாதுன்னு அவனை கோட்டையை பாதுகாத்தேன். அதெல்லாம் எங்க மிஸ் பண்ணிட்டே இல்லை. நான் மேல வச்சிருந்த அந்த அன்பை ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இல்லை. ஒருத்தருமே நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்ம 2 பேரையும் இருந்தோம். இன்னைக்கு அது இல்லவே இல்லையே. எப்படி? எது உன்னை பிரித்தது? எது உன்னை பிரித்தது? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இது ஆண்டவர் சொல்ற கடைசி பணி. நீ எந்த இடத்துல இருந்து விழுந்தேன்னு யோசித்துப்பா. ஒரு நேரத்துல நீ ஆண்டவர் மட்டும்தான் இருந்த. ஆனா இன்னைக்கு உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு பிளவு இருக்கு. எப்படி? விதவிதமா முடிவெற்ற, விதவிதமா வலிச்சுக்கிற, விதவிதமா மேக்கப் பண்ற. இந்த மேக்கப் போட்டா
எப்படி உன்னுடைய என்டர்டைன்மெண்ட்ஸ், நீ ஆண்டவரோடு கூட செலவு பண்ண நேரமெல்லாம் இன்னைக்கு வேற எதுக்கோ நீ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற. எப்படி நீ எந்த இடத்தில் விழுந்தாய் என்று நீ நினைவு கூர்ந்து திரும்பின அப்படின்னா உன்னுடைய விளக்கு தம்பி எரியும். இல்லை அப்படின்னா அதை நான் நீக்கி விடுவேன், அதை நான் நீக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லலாம். நீ எந்த இடத்துல விழுந்துன்னு தெரிஞ்சு அதை வந்து மனம் நம்முடைய உறவினர்கள் தான் நம்ம செய்த தவறை குத்தி குத்தி காட்டுவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. கிழக்கும் மேற்கு எவ்வளவு தூரமோ, வடக்கும் தெற்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவிற்கு அவருடைய இறக்கம் பெரிது. அந்த அளவுக்கு உன் மேல வச்சிருக்கிற பாசம் ரொம்ப பெருசு. எத்தனை முறை நீ அவரை காயப்படுத்திருக்க, எத்தனை முறை அவரை சிறுவில் அடிச்சிருக்க யோசித்து. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. 2 குமாரர்கள் இருந்தாங்க. இளையவன் என்ன பண்றான், அப்பா நீ சொல்ற கட்டளைகள்லாம் என்னால கீழ்ப்படுத்தி நடக்க முடியல. நீ என்ன ஆனாவனா நீ அடிக்க ஆரம்பிக்கிற. நான் ஒரு தப்பு பண்ணா நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனா, எதுக்கு நீ அடிக்கடி அடிக்கிற அப்படின்னு சொல்லி நான் இந்த வீட்டில் இருக்கிறது நல்லா தெரியல எனக்கு, நீ எனக்கு சொத்தை பிரிச்சு போடு, நான் தனியாக போறேன். என்னோட அப்பா சொல்றாரு, எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு, கேட்கவே இல்லை. கேட்கவே இல்லை மகளே, கேட்கவே இல்லை மகனே. போயிட்டான். தன்னுடைய இஷ்டப்படிலாம் அவனுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணான். இஷ்டப்படிலாம் வேஸ்ட் பண்ணான். வேசியோட தெரிஞ்சான். என்னென்ன வாங்கி யூஸ் பண்ணணுமோ எல்லாம் யூஸ் பண்ணான். என்னென்ன யூஸ் பண்ணணுமோ செல்லு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண, என்னென்ன யூஸ் பண்ணணுமோ எல்லாம் யூஸ் பண்ணான். அவன்கிட்ட இந்த செல்வம் அழிஞ்சு போச்சு, பணம் அழிஞ்சு போச்சு, சொத்தை திருடிட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத அனாதையா இருக்கிறான். அவன் நண்பர்கள் கூட கைவிட்டு போயிட்டான். ஒண்ணுமே இல்லை. இப்போ அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. போய் ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்கய்யா, நான் இந்த சம்பாதிச்சு நான் எப்படியாவது உங்களுக்கு தந்துடுறையா கேட்குறான். யாருமே அனுமதிக்கல, யாருமே அனுமதிக்கல. கடைசியில் ஒரு பண்ணி வைக்கிற இடத்துல அவனுக்கு வேலை கிடைக்கும். பண்ணி வைக்கிற இடத்துல போய் வேகமாக அந்த பண்ணி 2 வேளை சாப்பாடு தான். காலையில் சாப்பிட்றதுக்கு நைட்டு, மதியமும் நைட்டு மட்டும்தான் சாப்பாடு. அந்த சாப்பாடு வெறும் சாப்பாடு மட்டும்தான், ஆகாரம் கூட ஒழுங்காக கிடையாது. அந்த பண்ணி அவன் கொடுக்குற அந்த ஆகாரம் பத்தாம போய் பண்ணி தின்றதோட இவனும் சேர்ந்து சாப்பிட்றான் அந்த தவுட்டனி. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். உடனே அந்த எஜமானன் வந்து வேகமாக பார்த்து, நான் பண்ணிக்கு நான் கஷ்டப்பட்டு நான் காசு வாங்கி நான் சம்பாதிச்சு போடுறேன், நீ அந்த பண்ணி மேய்கிறத நீ தின்ட்டேன்னா பண்ணி நேரத்துன்னு சொல்லி அவனை அடிச்சு எல்லாம் கிழிச்சு ஒரே ஒரு துண்டுமையோடு அவன் அனுப்பிவிட்டான். எதுவுமே இல்லை, யாருமே இல்லை சுத்தி. அவன் நண்பர்கள் இல்லை, அவன் நேசித்தது எதுவுமே இல்லை. அவன் இஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போனா கூட அந்த வேலையுமே கிடைக்கல. எதுவுமே இல்லாம தனியா நிற்கிறான். அப்ப யோசித்து பார்க்கிறேன், நான் எங்க அப்பாவோட கூட இருக்கும் போது எங்க அப்பா திட்டுனாரு, அடிச்சாரு. ஆனா நான் நல்ல ட்ரெஸ் போட்டேன், நல்ல நகை அணிஞ்சேன், நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் வசதியா தான் இருந்தேன். அப்பாவை நான் மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே இல்லாம போயிடுச்சு. நான் எங்க அப்பா வீட்டுல எவ்வளவோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா சமைச்சு 3 வேளையும் எங்க அப்பா சமைச்சு போடுறது அந்த வேலைக்காரங்களுக்கு. நான் அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். உணர்கிறான், குத்தப்படுகிறான். அந்த தனிமையான அந்த இடத்துல இருந்து யோசிக்கிறான், என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை, அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஒரு வேலைக்காரனாவது நான் போவேன்னு சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து வருகிறான். ஆனா இங்க அப்பா தூரத்துல இருந்து எப்படா என் புள்ள வருவான், எப்படா என் புள்ள வருவான்னு ரொம்ப ஆவலா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தூரத்துல வர்றதை பார்த்த உடனேயே வேகமா ஓடி போய் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து, நீ என் பிள்ளடா, நீ என் பிள்ளடா,
நீ எவனும் உன்னை எதுவுமே சொல்ல முடியாதுடா, நீ என் பிள்ளைடா, ராஜ வஸ்திரம் எடுத்துட்டு வாங்க, என் பிள்ளை செருப்பு இல்லாம இருக்கான், காலனி எடுத்துட்டு வாங்க, ஒரு நல்ல கொளுத்த கன்றை அடிங்க சொல்லி அந்த பிள்ளையை உற்சாகமாக தன்னுடைய வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போகிறான். இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளை பல காரியங்களை நீ மிஸ் பண்ணிட்டாங்க, பல விஷயங்களை நீ மிஸ் பண்ணிட்ட, ஒரோடு கூட இந்த உறவை மிஸ் பண்ணிட்டீங்க. இப்பவும் ஆண்டவர் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளை வருவான், என் பிள்ளை வரும், என் பிள்ளையை நான் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அவருடைய வருகைக்குள்ளாக நான் எடுத்து அவனுக்கு ஒரு ராஜ வஸ்திரம் தரித்து அவனையும் மேலே நான் அமர பண்ணுவேன் என்று சொல்லி அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படி எந்திரிக்கலாமா? அப்படி இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிங்க, இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிங்க. அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே கண்களை மூடுங்க. கண்களை மூடி இன்னைக்கு நீ வெறுமனே தான் வந்திருக்கிற. பல காரியங்களை நீ மிஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற. நீ தனிமையை உணர்ந்து வந்திருக்க. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடு. எப்பா, இந்த நேரத்தில் நான் பிள்ளையா வர தகுதி ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய கரத்தை பிடிக்கிறதுக்கு நான் ஓடி ஓடி வருகிறேன். என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. யாரும் பார்க்காதீங்க, உங்க கண்ணு நல்லா இருக்க முடியும். சில நிமிடங்கள் மட்டும்தான் நீ ஆண்டவர் மட்டும் இந்த நேரத்தில் நீ பேச போறீங்க. சில நேரம் மட்டும்தான் நீ ஆண்டவர் மட்டும்தான் பேச போறீங்க. உன் கண்களை மூடி எந்த அளவுக்கு நீ வாயை விரிவாய் திறந்து உன்னை ஒப்பு கொடுக்க நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய பதிலை கேட்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க பேசலாம். ஆண்டவரே, நான் வெறுமனே வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை முறை நாம காயப்படுத்திட்டேன் ஆண்டவரே, எத்தனை முறை நாம சிலுவையில் அடிச்சுட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய அன்பு இரக்கமும் பெருசுன்னு நான் நினைச்சு உங்க தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னையும் உங்க பிள்ளையா ஏற்றுக்கிறீங்களா? அந்த உணர்வுள்ள வாழ்க்கையை எனக்கும் தரீங்களா? அப்பா, நான் ஒரு நாள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் நீங்க ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட தருணத்தை எனக்கு தருவீங்களா? மோடு கூட இருக்கிற அந்த ஆதியின் அன்பை நான் திரும்ப நான் பெற்றுக்கொள்ளணும். மோடு கூட நான் மறுபடியும் நான் இளைப்பாறணும்ப்பா. மோடு கூட நான் மறுபடியும் உருவானது ஆண்டவரே. அப்படிப்பட்ட தருணத்தை எனக்கு மறுபடியும் தாங்க ஆண்டவரே. உங்க வாயை விரிவாய் திறந்து கேளுங்க, உங்க வாயை விரிவாய் திறந்து கேளுங்க. தயவு செய்து யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நேரம் தான், உங்களுக்கு கிடைச்சிருக்கிற தருணம் இது. இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு எப்ப கிடைக்குன்னு தெரியாது. அவருடைய நேசிக்கிறபடினாலே, உண்மையில் அதிக அன்பு வைத்திருக்கிறபடினாலே இந்த நேரத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாக நான் மனம் திரும்பி வரேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாக நான் மனம் திரும்பி வரேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீங்க வாயை திறந்து நீங்க பேசலாம் ஆண்டவர்கிட்ட. நீங்க வாயை திறந்து பேசலாம். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் உங்களை சிநேகிக்கிறவர் உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்ற ஆசைப்படுகிறார். அதை காட்டிலும் உங்கள் மேல் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறவர், உங்களை காட்டிலும் உங்கள் மேல் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறவர், உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர், உன்னோடு கூட உறவாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், உன்னோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அக்கா, தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அண்ணே, தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தருணம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. இந்த தருணத்தில் அவருடைய வருகை இருக்குமையானால் நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, இன்னை பரிசுத்தமாக்கப்படுவதற்கு இந்த நேரத்தில் நீ பரிசுத்தமாக்கிக்க மகனே. இந்த நேரத்தில் உன்னை நீ பரிசுத்தமாக்கிக்கொள். இந்த நேரத்தில் உன்னை நீயே பரிசுத்தமாக்கிக்கொள். அல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறவையா. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே, நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, நீர் தான் ஆண்டவரே எங்களுக்காக மரித்தீங்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்களுடைய உறவை நான் மறுபடியும் நான் நீட்டிக்கணும் அப்பா. உங்களுடைய உறவுல நான் மறுபடியும் நான் உயிர்ப்பிக்கப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய உறவுல நானும் நிலை நிற்கணும் ஆண்டவரே. உங்களுடைய உறவுல நானும் தைரியமா நான் எடுத்து பேசணும் அப்பா. அந்த உறவை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது தகப்பனே. அந்த உறவை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த உறவை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது ராஜா.
ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. நீங்க என் கரத்தை பிடிச்சுக்கங்க. நீங்க என் கரத்தை பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நேரத்துல நீங்க என் கரத்தை பிடிச்சுக்கங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரமப்பா. நீதான் ஆண்டவரே உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால என்னுடைய பாவமான காரியங்களை கழுவி சுத்திகரிங்க. உம்முடைய இரத்தத்தினால என்னுடைய பாவமான காரியங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல விட்டேன்னா உங்களுக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது. ஒருவேளை இந்த கிடைக்கிற வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ. இன்றைய ரட்சணையை நான் இன்றைய நீ பயன்படுத்திக்கோ. அக்கா இன்றைய பயன்படுத்திங்க மகனை, இன்றைய பயன்படுத்திக்கோ. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே நீதான் ஆண்டவரே உதவி செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை முறைகள் உன்னை காயப்படுத்திய பாவி நானையா. எத்தனை முறைகள் உம்மை சிலுவையில் அறைந்த துரோகி நானையா. எத்தனை முறைகள் உம்மை காயப்படுத்திய பாவி நானையா. எத்தனை முறைகள் உம்மை சிலுவையில் அறைந்த துரோகி நானையா. சொல்லுங்க. எத்தனை முறைகள் உம்மை காயப்படுத்திய பாவி நானையா. எத்தனை முறைகள் உம்மை சிலுவையில் அறைந்த துரோகி நானையா. ஏற்றுக்கொள்ளுமே என் இயேசுவே, மாற்றிக்கொள்ளுமே உம் பிள்ளையாகவே. மனம் திரும்பி வருகிறேன், மனம் திரும்பி வருகிறேன், மனம் திரும்பி வருகிறேன், மனம் திரும்பி வருகிறேன். எத்தனை முறைகள் உம்மை காயப்படுத்திய பாவி நானையா. எத்தனை முறைகள் உம்மை சிலுவையில் அறைந்த துரோகி நானையா. எத்தனை முறைகள் உம்மை காயப்படுத்திய பாவி நானையா. எத்தனை முறைகள் உம்மை சிலுவையில் அறைந்த துரோகி நானையா. சொல்லிட்டே இருங்க. எத்தனை முறைகள் உம்மை காயப்படுத்திய பாவி நானையா. எத்தனை முறைகள் உம்மை சிலுவையில் அறைந்த துரோகி நானையா. எத்தனை முறைகள் உம்மை காயப்படுத்திய பாவி நானையா. எத்தனை முறைகள் உம்மை சிலுவையில் அறைந்த துரோகி நானையா. எத்தனை முறைகள் எத்தனை முறைகள் அவரை காயப்படுத்தி, எத்தனை முறைகள் அவருடைய பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் எத்தனை முறைகள் அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். நீ பாவம் செய்கிற ஒவ்வொரு முறையும் அவரை சிலுவையில் அடிக்கிறாய். நான் பாவம் செய்கிற ஒவ்வொரு முறையும் அவரை சிலுவையில் அடிக்கிறேன். இன்றைக்கு அவர்கிட்ட நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர் புதிய காரியத்தை உன்னுடைய வாழ்விலே செய்வார். ஒரு புதிய வாழ்விலே உன்னை வழி நடத்தி செல்வார். கர்த்தாவே நீ உதவி செய்ய தகப்பனே. அந்த பரிசுத்தத்திற்குள்ளாக அவருடைய உறவுக்குள்ளாக நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கரத்தை நீ பற்றி கொள்ள வேண்டும். அவர்களுடைய கரத்தை பற்றி கொள்ள வேண்டும். அவர்களுடைய கரத்தை பற்றி கொள்ள வேண்டும். உன்னுடைய பாவமான காரியங்களை விட்டு விலக வேண்டும். உன்னுடைய அக்கிரமான காரியங்களை விட்டு விலக வேண்டும். உன்னுடைய அசுத்தமான காரியங்களை விட்டு நீ விலக வேண்டும். அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். உணர்வுள்ளவர்களாய், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவர்களாய், என்னாலும் மறவாத ஆண்டவரை என்னாலும் நேசிக்கிறவர்களாய் நாம் நிலை தங்க வேண்டும். அதற்காக இந்த நேரத்துல உங்களை நீங்க தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே செய்யாது. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே செய்யாது. ஒருவேளை அவருடைய வருகை இந்த தருணத்துல இருக்குமே, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம அந்த வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுவது அவசியமாக இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்படுவது அவசியமாக இருக்கிறது.
கர்த்தர்கிட்ட இந்த நேரத்துல நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறத பொறுத்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினாலே எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆண்டவருக்கு நீ அர்ப்பணிக்கிறையோ, பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, நான் சொல்றதை பார்த்து பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது நினைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்காத. ஆண்டவருக்கு முன்பாக நீ இருக்கிறேன் என்பதை மறந்து போகாத. அவர் முன்னாடி நான் இருக்கிறேன், நான் சொல்றது ஆண்டவர் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை பரிசுத்த வழியில என்னை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய செவி என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வார்த்தையின் ஜெபத்திற்கு அவர் பதில் சாய்ப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கை வச்சிருந்த அப்படின்னா, அவர் மேல் முழு விசுவாசம் வச்சிருந்த அப்படின்னா, இந்த கடைசி நேரத்துல அவர்கிட்ட ஒன்று ஒப்புக்கொடு. மனம் திரும்பி வர்ற பட்சத்துல உன்னுடைய விளக்கு தண்டை அவர் அணைக்க மாட்டார். நீ மனம் திரும்பாத பட்சத்துல உன்னுடைய விளக்கு தண்டை அவர் அணைத்து விடுவார். கர்த்தாவே நீர் வழி நடத்துங்கப்பா, எங்களை கழுவுங்க ஆண்டவரே, இன்னும் எங்களை கழுவுங்க, இன்னும் எங்களை கழுவுங்க, இன்னும் எங்களை கழுவி சுத்திகரிங்க தகப்பனே, இன்னுமா எங்களை கழுவி சுத்திகரிங்க, இன்னுமா இந்த பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்க, இன்னுமா இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர்தான் ஆண்டவரே உதவி செய்ய. என்னை கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. என்னை கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிரசனத்தின் வழிபாடுகளுக்குள்ளாக எங்களை வழிநடத்தும். இந்த கிருபைதாமே எங்களை அனைத்து நெருக்கி ஏறி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலமாய் ஜெபம் பண்ணி நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிற இடங்கள்